ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பிக் பாஸ் ப்ரோமோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிகாஸ் வந்து ஒரு 7 சீசனாக பிக் பாஸ் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சீசனோட ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது, இந்த பிக் பாஸில் என்ன இருக்கும், அப்படியே என்ன டிசைன், இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். கண்டஸ்டன்ஸ் யார் இந்த மாதிரி போகும்போது லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவிட்டி வந்துருச்சு. எஸ்பெஷலி கமலுக்காக. அவர் வந்து குரூப்பிசம் சப்போர்ட் பண்ணுறாரு, மாயா டீம் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது இவர் பிரதீப்புக்கு கார்டு கொடுத்ததுலேருந்து எல்லாருமே பயங்கர ஃபீல்ஸ் ஆகிட்டாங்க. இன்கேஸ் வந்து இவர் பிக் பாஸ்லேருந்து மாற்றிட்டு வேறு ஒரு ஆளை போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோம். ஒரு ஆளில் நானும் ஒருத்தன் தான். ஏன்னா போட்டு பார்க்கலாம், ஏன்னா ஒருத்தர் தான் அவரை மட்டும்தான் நினச்சேன்னா அவங்க வந்து தப்பு செஞ்சாலும் அது வந்து கரெக்டுன்ற மாதிரி போயிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து இந்த தடவை வந்து உள்ளே என்ன டிசைன் இருக்குது, உள்ளே யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்றது காமிக்காமல் நாங்கள் எப்படி நடந்துக்க போகிறோம், மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நாங்கள் எப்படி பிரதிபலிக்க போகிறோங்கிறத இந்த சீசனோட ப்ரோமோவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் அவங்க போன தடவை வந்து எல்லா நெகட்டிவிட்டியும் கேதர் பண்ணி இந்த தடவை நாங்கள் வந்து என்ன பெட்டராக செய்வோம், இதெல்லாம் நாங்கள் எப்படி தவிர்க்க போகிறோம், அதுவும் எங்களோட புது ஹாஸ்டோட எப்படி பண்ண வைக்க போகிறோங்கிறத அவங்க காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவர் சொல்லுவார் கார்வலம் போகக்கூடாது சார், ஊர்வலம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த காலத்து மன்னர்கள் வந்து சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு மக்களோட மக்களாக போய் பார்த்து அவங்களோட குறைநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஆட்சி கொடுப்பாங்க. ஸோ அதை ரெஃபரன்ஸ் பண்ணி இதில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் அது விஜய் சேதுபதிக்கு சொல்லும் போது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. என்னதான் நிறைய பாயிண்ட்ஸ் இந்த பிக் பாஸில் சொல்லியிருந்தாலும் மக்களோட மனசை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் வந்து எனக்கு எப்படின்னா, லாஸ்ட் சீசனில் வந்து நெகட்டிவிட்டியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதுவும் கமலை டைரெக்டாக அவர் பண்ண மிஸ்டேக்கை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன எனக்கு மீனிங் வந்துச்சுன்னா, கமல் இஸ் நாட் பிகர் தென் பிக் பாஸுங்கிற மாதிரி சொல்லியிருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஸோ அந்த டீம் அதை கன்வே பண்ணுற மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையாலே. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அது டேரெக்டாக மாயா கேங்கை தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து குரூப்பிசம் பண்ணுறவங்க, டாமினேட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இவங்களாம் வந்து அடித்து ஓட விடணும் சார் அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து போன தடவை நடந்தது. நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசணும். நிறைய நடந்திருக்கு. பட் இப்போ எல்லா டைமும் கமல் வந்து ஒரு கேள்வி கேட்பார். பட் இந்த தடவை வந்து ரொம்ப அப்படியே பக்குவமாக ஹேண்டில் பண்ணார். அது எல்லாருமே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஸோ அதை இது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பையனை வச்சு முக்க பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். அதாவது சார் தப்பு பண்ணால் என்ன கார்டு கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாது சார், தெரிலனா என்ன கேட்டுக்குங்க சார்னு சொல்கிறது வந்து டேரெக்டாக முக்க பண்ணுற மாதிரி இருக்குது கமலை. ஸோ அது ஏன் பிக் பாஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணாங்கன்னு தெரியல. அது கமல் பார்த்து என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. இது அவங்க பேசி பண்ணாங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கே பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி இருக்குது. கமல் என்ன நினச்சிருப்பாரோ தெரியல, பாவம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது வாழைக்காய் மாதிரி வளவலன்னு இழுக்காமல் என்ன மிளகா பஜ்ஜி மாதிரி சும்மா நறுக்குன்னு சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு. இது வந்து கமல் கொஞ்சம் நிறைய பேசுவார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு சொல்ல மாட்டார். அதை வந்து டேரெக்டாக அடிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து மக்கள் சொன்னாங்கன்றது ஓகே, ஆனால் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து இனிமேல் கமல் வரவே மாட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம்.